நமது இயக்கத்தின் சாதனை விளக்க பெருவிழா நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே அண்ணன் எஸ்.எஸ். அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்ற வந்து கொண்டிருக்கிறார். அதோ வந்துவிட்டார் அண்ணன் எஸ்.எஸ். அவர்கள். அண்ணன் எஸ்.எஸ். டாக்டர் எஸ்.எஸ். டாக்டர் எஸ்.எஸ். டாக்டர் எஸ்.எஸ். டாக்டர் எஸ்.எஸ். அண்ணன் அவர்கள் வந்துவிட்டபடியால் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொண்டு அண்ணன் அவர்களை பேருரையாற்றும்படி அழைக்கின்றேன். பேரன்பும் பெரும் மதிப்புக்குரிய கூட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் காத்தவராயன் அவர்களே, எனக்கு முன்னால் அருமையாக உரையாற்றி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் நமது இயக்கத்தின் முன்னோடிகளே, இங்கே திரளாக வந்திருக்கும் பெரியோர்களே, என்னை பெறாமல் பெற்றெடுத்த தாய்மார்கள், கடந்த ஆண்டு நான் சுவிட்சர்லாந்து சுற்றுப்பயணம் சென்றிருந்த போது அங்கே ஒரு பெரியவர் என்னிடத்திலே வந்து, உங்களது தமிழ்நாட்டில் மட்டும் பெண்களுக்கு தனி மரியாதை கொடுக்கிறீர்களே, அது கதையாக இருந்தாலும் சரி காவியமாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, அது ஏன் என்று கேட்டார். நான் அந்த பெரியவரிடத்திலே சொன்னேன், எங்களுடைய பண்பாடே அதுதான் என்று. நாங்கள் பெண்களை மிகவும் புனிதமாக மதிப்பவர்கள். அதிலும் எங்களை போன்ற அமைச்சர்கள் பெண்களை தெய்வமாகவே வழிபடுவோம். அவ்வளவே எங்களது தமிழ்நாட்டில் பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கும் போது கூட அம்மா தாயே என்றுதான் பிச்சை எடுப்பான தவிர ஐயா அப்பா என்று பிச்சை எடுப்பதில்லை. எங்கள் பிச்சைக்காரனுக்கு கூட பெண்களின் புனிதம் தெரியும் என்று அந்த அயல்நாட்டுக்காரனுக்கு விளக்கிவிட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறேன். நான் பெண்களை தாயாக மதிக்கின்ற காரணத்தினாலேதான் ஒவ்வொரு மேடையிலுமே என்னை பெறாமல் பெற்றெடுத்த தாய்க்குளமே என்று பாசத்தோடு அழைக்கிறேன். என்னை போல நீங்களும் பெண்ணை தாயாக மதியுங்கள். பெற்றெடுத்தவள்தான் பெண் என்ற அரிய கருத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக நினைச்சேன். ராத்திரி 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணாம பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா வேற என்ன நினைக்கிறது? பகல்ல வந்து தானே தப்பிச்சு போயிடுவீங்க, இப்ப ராத்திரி வந்திருக்கிற எப்படி தப்பிச்சு போவீங்கன்னு பாக்குறேன். கிருஷ்ணா கிருஷ்ணா, நீ ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? நீ எனக்கு புருஷனும் கொடுக்க மாட்டேன்ற, இவங்க எனக்கு வாடகையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. தனியா இந்த சின்ன பொண்ணு நான் என்னதான் பண்ணுவேன்? என்ன ஆண்டாளம்மா, ஏதோ சின்ன பொண்ணு அது இதுன்னு உங்க பேத்திய பத்திய பேச்சா இருக்கு. வாடகை ஏத்துடுவேன், ஜாக்கிரதை. இல்ல பாப்பா, தனியா இருந்து நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு செட்டில் ஆயிட வேண்டியதானே. நான் மாட்டேன்றேன். அந்த கிருஷ்ணன் தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டேன்றான். கிருஷ்ணனா பார்த்து ஒரு கழுதையை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன், ஒரு நாயை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன், ஒன்னை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன். அந்த கிருஷ்ணன் எனக்கு எப்போதான் வழி காட்ட போறானோ? என்னடா யோசனை? புது ஆராய்ச்சி. கிருஷ்ணன் ஆண்டாள் வாடகையே கொடுக்காம தப்பிக்கிறது எப்படி? எப்படி? ரேப்புச்சூடு சம்பவாமி யுகே யுகே. నేనే రామురు, నేనే కృష్ణురు, నేనే ఎన్టీఆర్,
கிருஷ்ணன் கருப்பு நிறம் என்றல்லவா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ வெள்ளையாக அல்லவா இருக்கிறாய்? நான் உஜாலாவுக்கு மாறிவிட்டேன். நீமா? சும்மா தமாஷுக்கு கிட்டிப்புள் வேண்ட நைட் எஃபெக்ட் என்பதால் சிறிது மேக்கப் போட்டேன். உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. வேறு எங்கும் அல்ல, உன் வீட்டில்தான். அங்கு ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்றொருவன் தங்கியிருக்கிறானே, அவன் வேறு யாரும் அல்ல, யாம் தான் அவன், அவன் தான் யாம். கல்கி அவதாரத்தில் யாம் ஆராய்ச்சியாக உன் ஹவுஸில் தான் குந்தி இருக்கிறோம். ஆராய்ச்சி உருவிழா கல்கி அவதாரம் எடுத்திருக்கிறேன். ஆராய்ச்சி உருவில் கல்கி அவதாரம் என்ன, ஆனந்தவுடன் குமுதம் குங்குமம், ஏன் தேவைப்பட்டால் கல்கண்ட அவதாரம் கூட எடுப்பேன், எடுத்துக்கொண்டே இருப்பேன். எந்த கஸ்மால என்ன கேட்கிறது? கிருஷ்ண கிருஷ்ணா. ஆண்டாள், உன்னை மனம் புரிவதற்காகவே யாம் ஆராய்ச்சி ரூபத்தில் உன் வீட்டில் ரெண்டுக்கு தங்கி உள்ளோம். இன்னும் 6 மாத காலத்திற்கு ஆராய்ச்சிக்கு வேண்டுவனற்றையெல்லாம் கொடுத்து அவனை சாட்டிஸ்பை செய். அதன் பிறகு நீ நம்மை நேரடியாக வந்து அடைவாயாக. Gods must be crazy. கிருஷ்ணா கிருஷ்ணா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்றியே. ஆண்ட்ஸ், சற்று நேரம் கண்ணை மூடி தியானம் செய். என் வேங்குழல் நாதத்தை கேட்டு இன்புறு. என்ஜாய். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. காதலுக்கும் பள்ளிக்காக தொட்டு நீட்டினார் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. காதலுக்கும் பள்ளில் வல்ல கள்ளம் ரெண்டில இன்னும் பருவம் கூட பவளம் தானே. இப்ப என்னடா பண்ண போற? இப்படி சூடு. ஏ மன்னன் எங்கே, ஏ மன்னன் எங்கே? கண்ணா, என்ன? 0ல இருந்து ஒரு ஷர்ட்டும் எக்ஸாம்ல இருந்து ஒரு பேண்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்தா. தேங்க்ஸ் ஆண்டாள். அவனுக்கு எக்ஸாம், எனக்கு உனக்கு பிஸ்கட் நாய்க்கு தாண்டா போடுவாங்க. ஆண்டாள், என்னுடைய கிருஷ்ணர் கெட்டப் சரியில்லை என்று பலர் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். ஆதலால் நான் பழைய என்டிஆர் படங்களை பார்வையிட வேண்டியிருக்கிறது. உன்னால் எனக்கு ஒரு ஒனிடா கலர் டிவியும் ஒரே ஒரு விசிஆரும் வாங்கி தர முடியுமா? என்ன கண்ணா அப்படி கேட்டு விட்டாய்? அது நான் பாக்கியம். உனக்கு வேறு எது வேண்டுமானாலும் தயங்காமல் என்னிடம் கேள். ஐயோ, இப்போதைக்கு இது போதும். தேவைப்படும் பொழுது நானே உன்னிடம் கேட்கிறேன். இந்த பழத்தை வைக்கணும், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி தர முடியுமா? இத துவைக்கணும், ఒక మంచి వాషింగ్ మిషన్ వాங்கி தர முடியுமா? இத கேட்கணும், ஒகே ஓகே டேப் ரிகார்டர் வாங்கி தர முடியுமா? பெரியோர்களே, தாய்மார்களே, அருமையான நெசஸ் அவர்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாக்குகளை சேகரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். நாடு நலம் பெற, நல்லாட்சி பெருகிட, இருண்ட உங்கள் வாழ்வு ஒளிமயமாக மாறிட அண்ணன் அவர்களுக்கு டியூப்லைட் சின்னத்திலே முத்திரையிட்டு வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போயா. உங்கள் ஓட்டு டியூப்லைட் சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு டியூப்லைட் சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு டியூப்லைட் சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு டியூப்லைட் சின்னத்திற்கு. டியூப்லைட் உனக்கு என்ன தைரியம் தான் இந்த தொகுதிக்கு ஓட்டு கேட்க வருவேன்? யோ, இதுக்கு முன்னாடி நீ எம்எல்ஏவா இருந்தியே, எங்க தொகுதிக்கு என்னையா செஞ்ச? நான் இந்த தொகுதிக்கு என்ன செய்தேன் என்று கேட்கும் எதிர்க்கட்சிக்காரர்களை கேட்கிறேன். நான் இந்த தொகுதிக்கு என்னவெல்லாமோ செய்யலாம் என்று திட்டம் போட்டிருந்தேன். அந்த திட்டம் முடிவதற்குள் அடுத்த தேர்தல் வந்துவிட்டது. இதுக்கு நானா பருப்பு, இது பொறுப்பு? நண்பர்களே, இந்த தடவை என்னை வெற்றி பெற செய்வீர்களே, ஆனால் இந்த தொகுதி மக்களுக்கு நான் சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன். நீ சொன்னதைத்தான் செய்வ, நாங்க சொல்லாமலே செய்வோம். புயலாகி வருவே, தெய்வம் படிதாண்டி வருவே.
இந்த கபோதி நாயகனை நம்பி தனிக்கட்சி நடத்தி பிரயோஜனம் இல்ல. நாம அவசரமா முடிவெடுக்கணும். உடனடியா பொதுக்குழுவை கூட்டு. பொதுக்குழு ஏன் தலைவரை கூட்டணும்? இந்த கட்சியில இருக்கதே நம்ம 2 பேரும் தான். நீங்க மட்டும் தனியா முடிவெடுத்தா அதுக்கு பேரு செயற்குழு. நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தா அதுக்கு பேரு பொதுக்குழு. அதனால என்ன முடிவு இங்கே சொல்லுங்க. சொல்றேன். தானை தலைவர்! தானை தலைவர்! இந்த பட போதுமா? இந்த பட போதுமா? என்னையா அன்னைக்கு ரொம்ப வீம்ப பேசிட்டு போனேன், மறுபடியும் நம்ம கிட்டே வந்து சேர்ந்து இருக்கிற. வணக்கம் சார். அன்னைக்கு ஆட்சியே கவுந்தாலும் பரவாயில்லன்னு கட்சியை விட்டு போனீங்க. இன்னைக்கு மீண்டும் அதே மக்கள் கழகத்துல சேர்ந்திருக்கீங்களே, ஏன் சார்? இன்றைய சூழ்நிலையில தமிழையும் தமிழ் பாரம்பரியத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒப்பற்ற ஒரே தலைவர் அண்ணன் தமிழ் மகன் தான். அவரை தவிர வேற யாருமே இல்ல. அதனாலதான் மீண்டும் என்னை தாய் கழகத்துல இணைச்சுக்கிட்டேன். இந்த படை போதுமா? ஆனாலும் உனக்கு அமைஞ்ச மாதிரி வாழ்க்கை வேற எவனுக்கு அமையலப்பா. டிவி என்ன, ஃப்ரிட்ஜ் என்ன, டேப் ரெக்கார்டர் என்ன, ஓசியிலே ராஜ வாழ்க்கை அனுபவிக்கிறியப்பா. இல்ல ஏம்ல வயிறு எழுதிங்க, சோழி கடையை பார்த்துட்டு போவீங்களா? அதை விட்டுவிட்டு ஏதோ என்ன கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு அந்த ஆண்டாளமா ஏமாந்துகிட்டு இருக்கு. அதுல மண்ணெல்லி போட்டுறாதீங்கள, பேதியில போவாங்களா? இந்த வயசுல அந்த ஆக்கங்கட்ட கூவைக்கு லவ் வேறையாம் லவ். அது மூஞ்சியும் முகரையும் நல்ல வாசல்ல கட்டுற திருஷ்டி பூசணிக்க விளக்கு மாறு